வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் விழாவில் விருது பெறுவதற்காக பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் திருவான்மியூரில் உள்ள மண்டபத்திற்கு வரத் தொடங்கி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, மாணவர்களும் பெற்றோர்களும் தற்போதே வரத் தொடங்கிவிட்டார்களா? அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன? அபிநயா, இந்த விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவானது இந்த இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெறுகிறது. ஜூலை 3ஆம் தேதியான இன்று நடைபெறுகிறது. இதில் 19 மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள், அதாவது 19 மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் முதல் 3 இடங்கள் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். இன்று 700 மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இதற்காக மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் தொகுதிகளில் இருந்தும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் தனி வாகனங்கள் மூலமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த மாணவ மாணவியுடன் உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களையும் அழைத்து வருகிறார்கள். இவர்களுக்காக பிரத்யேகமாக அந்த பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் வழங்கப்பட்ட அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காலை 6 மணி முதல் இருந்து இந்த மாணவிகள் அழைத்து வரப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக நடிகர் விஜய் காலை 6 மணி அளவிலேயே மண்டபத்திற்கு வந்துவிட்டார். கடந்த முறை, அதாவது முதல் கட்டமாக நடந்த அன்று அந்த கடந்த 28ஆம் தேதி காலை 6:10க்கு வந்திருந்தார். இந்த முறை 6 மணிக்கே வந்திருக்கிறார் அபிநயா.